திரு விஜய்க்கு முன்பாக இருக்கக்கூடிய பிரதான சவால்கள்லாம் என்னென்ன? பொலிட்டிக்கல் சேலஞ்சு தான். ஏன்னா கோட்டி சொன்ன வார்த்தையோட நான் உடன்படுங்க, கவர்மெண்ட் ஆன் வென்டிலேட்டர். ஏன்னா இந்த 6 பேரை வச்சுட்டுலாம் இவரால் 6 months ரூல் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவங்களுடைய ஹார்ட்கோர் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, ஹார்ட்கோர் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, மோடி கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய அவங்களுடைய மிக கடுமையான அரசியல் என்பது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய நெருக்கடி தான். இல்லை, 2 நாள் முன்பு எல்லாரும் போய் ஆதரவு கொடுங்க, ஒரு மதச்சார்பற்ற அரசு அமையணும், ஏன் காலதாமதம் பண்றீங்க அப்படின்னு விவாதம் நடத்தணும். இப்போ இந்த 6 பேரை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு 2 நாள் கழித்து முதல் நாள் பதவியேற்ற பிறகு 2 நாள் முன்னால என்ன சொல்லணும்னது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் என்ன, உங்களுக்கு இவங்களோட பாலிடிக்ஸ்ன்றது வந்து ரொம்ப அக்ரெசிவான ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி பாலிடிக்ஸ். அது தவறு சரின்ற ஆர்குமெண்ட்டுக்குள்ள நான் போக விரும்பல, அது வேற டிபேட்டு. ஆனால் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகைச்சிக்கிட்டு, மத்திய அரசை பகைச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு மாநில அரசால் ஆள முடியாது. அதுவும் நிதிச்சுமை மிக அதிகமாக உள்ள மாநிலங்களில். இப்போ இன்றைக்கே கூட வந்து நீங்கள் வந்து தமிழ்தாய் வாழ்த்து பிரச்சனை வருது. இதே தமிழ்தாய் வாழ்த்து வந்து பிப்ரவரி மாதம் போட்ட ஜிஓவில் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட், கவர்னர் ஃபங்க்ஷனில் வந்தே மாதரம் தான் நம்பர் 1, அதுக்கு பிறகு தான் தமிழ்தாய் வாழ்த்து. இதே கவர்னர் பொறுப்பு இருக்கக்கூடிய அர்லேக்கர் பிப்ரவரி மாதம் என்று நினைக்கிறேன் அவர் பொறுப்பாளுநராக ராஜ்பவனில் பதவியேற்ற பொழுது அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினும் அதில் கலந்து கொண்டார். அன்றைக்கு முதல்ல வந்தே மாதரம் தான் பாடப்பட்டது, அதற்கு பிறகு தான் தமிழ்தாய் வாழ்த்து. அன்னைக்கு யாருமே அதை இஷ்யூ ஆக்கல, இன்னைக்கு ஆக்குறாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் நீங்கள் 2021 அப்போதைய முதல்வராக திரு ஸ்டாலின் பொறுப்பேற்கிற பொழுது முதல்ல தேசிய கீதம் பாடப்பட்டு பிறகு தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. இல்லைங்க, கவர்னர் மாளிகையில் பதவி 21 விட்டுருங்க சார். இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்து 2ஆவதா பாடுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்னால கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலேயே நீங்க அன்னைக்கு இருக்க மீடியா ரிப்போர்ட்ஸை பார்த்தாலே தெரியுது, தமிழ்தாய் வாழ்த்து 2ஆவது தான் பாடுறாங்க. ஆனால் வந்து வந்தே மாதரம் தான் வந்து முதல்ல பாடப்படுது. அன்னைக்கு யாருமே இஷ்யூ பண்ணல. இதே சிபிஐ வந்து அன்னைக்கு அறிக்கை கொடுக்கல, இன்னைக்கு அறிக்கை கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு இஷ்யூலையும் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த 6 கட்சிகளை வைத்துக்கொண்டு ஐயுஎம்எலோட சேர்த்து ரொம்ப நாள் இந்த வண்டி ஓடாது. அப்போ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வேணும்னா உங்களுக்கு நம்பர்ஸ் எங்கேருந்து வரும்னா ஏடிஎம்கே கிட்ட தான் நம்பர்ஸ் வரும், வேறு யார்கிட்ட வர வாய்ப்பு குறைவு. அப்போ இந்த 6 months நீங்கள் வந்து ஓட்டுறதுன்றது வேணால் சாத்தியப்படலாம். இது எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குன்னா, ஒருவேளை அதிமுக ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் திரு விஜய் பாஜக எதிர்ப்பு அவ்வளவு வீரியமாக செய்ய வேண்டிய அவசியம் அங்க மனமடங்கி போயிடும். அவ்வளவுதான், அங்க பாஜக எதிர்ப்பு என்பது நிறுத்து போயிடும். காங்கிரஸை வச்சுக்கிட்டு மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்றாரு. இன்னைக்கு முதல்வராக பதவியேற்ற பிறகு கூட செக்குலர் கவர்மெண்ட்னு பேசுறவர் எப்படி பாஜக எதிர்ப்பை வீரியமா செய்ய முடியாம போகும்? அதிமுக கூட இருந்தாலும் இல்லைனாலும். இல்லங்க, அதிமுக உள்ள வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த 6 பேர் வெளியில போயிடுவாங்க. அதிமுக உள்ள வந்ததுன்னா அப்போ உங்களுக்கு காங்கிரஸ் உள்ள இருந்தாலும் இல்லாட்டி நீங்க அதிமுக ஆதரவோட தான் ஆட்சியை ஓட்டுறீங்க. ஏன்னா நம்பர்ஸ் ரொம்ப கிரன்ச்சி. அப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய பாஜக எதிர்ப்பு என்பது நிறுத்து தான் போகும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த 6 பேரோட ஸ்டாண்ட் எவ்வளோ ஒரு முரண்பாடாக இருக்குது. நாங்கள் வந்து கூட்டணியில் திமுகவோட இருக்கோம், ஆனால் ஆட்சியை விஜய் ஆதரிக்கிறேன். எவ்வளோ நாளைக்கு இந்த நாடகம் ஓடும்? இல்லை, ஏற்றுக்கிட்டார்ல விஜய். இப்போதைக்குங்க இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலன்னா பிரசிடென்ட் ரூலுங்க ராத்திரி 12 மணிக்கு. ஏன்னா கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் கிடையாது உங்களுக்கு. அப்போ அதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. பட் இது வந்து இட் இஸ் நாட் அன் எண்ட் இன் இட் செல்ஃப். நீங்கள் அப்படி இருக்கவங்க எதுக்காக திமுக கூட்டணியில் இருக்கணும்னு தொடர்றீங்க? இது என்ன முரண்பாடு? இது திமுக கூட்டணியில் தொடர்றோம், ஆனால் விஜய் நாங்கள் ஆதரிப்போன்றாங்க. இது எவ்வளோ நாளைக்கு ஓடும்? நீங்கள் இந்த பிரசிடென்ட் ரூல் வராமல் தடுப்பதற்கு இன்னைக்கு பண்ணுறீங்க, எப்பயுமே 5 வருஷம் பண்ணுவீங்களா? இப்போ 6 மாதத்தில் லோக்கல் பாடி எலெக்ஷன் வருது, எதை சொல்லி ஓட்டு கேட்பீங்க? யாருக்கு எதிராக ஓட்டு கேட்பீங்க? திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு விஜயை ஆதரிச்சுக்கிட்டு லோக்கல் பாடி எலெக்ஷனுக்கு போவீங்களா? என்னங்க முரண்பாடு? இல்லை, திரு விஜயை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இடதுசாரிகளுக்கோ விசிகாவுக்கோ இல்லை, இவங்க ஐயுஎம்எலுக்கும் இல்லை. இவங்க 3 பேருடைய ஆதரவு திரு விஜய்க்கு தேவை. நீங்க சொன்ன மாதிரி அரசாங்கத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அமைக்கணும், பதவி இருக்கணுங்கிற அடிப்படையில தான் இவங்க கொடுத்திருக்காங்க. அதுவும் வெளியிலிருந்து ஆதரவு ஏன் கொடுத்தாங்கன்ற விஜய்க்கு தேவை இருக்கலாம் சார். அவர் நம்பர்ஸ் கிட்ட வந்துருச்சு, 6 பேர் இல்ல, அவரால் அமைக்க முடியல சார். நீங்க ஏன் கொடுத்தீங்க? அப்படி கொடுத்தீங்கல்ல, திமுக கூட்டணியில தொடர்றோம்னு எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி சாத்தியம்? அன்டெனபிள் இது. இது எத்தனை நாளைக்கு இது ஓடும்? இன்னைக்கு பிரசிடென்ட் ரூல் வராம தடுக்கிறதுக்கு நீங்க போட்டுட்டீங்க சார். எவ்வளவு நாளைக்கு இந்த வண்டி ஓடும்? 6 மாசத்துல லோக்கல் பாடி எலெக்ஷன். உங்க ஸ்டாண்ட் என்ன? இல்ல, அது விஜய் பிரச்சனையா ஆதரவு கொடுத்தவங்க பிரச்சனையா? உங்க பிரச்சனை தான். ஆதரவு கொடுத்த கவர்மெண்ட்டே கவுந்துட்டு போட்டோம். நீங்க எப்படி ரெட்டை நிலைப்பாடு எடுப்பீங்கன்ற நான் இந்த 6 கட்சி திமுக கூட்டணியிலிருந்து முற்றாக துண்டித்துக் கொள்கிறோம்னு காங்கிரஸ் மாதிரி சொல்லிட்டு வந்து ஆதரவு கொடுத்துருக்கோம். அதுதான் லாஜிக்கலி கரெக்ட். அரசு ஆதரிப்போம், ஆனா நாங்க திமுக கூட்டணியில தொடர்றோம்னா அது எப்படி? அது என்ன நிலை? மக்கள் முன்னால போய் எதை நீங்க சொல்லுவீங்க? இந்த அரசுக்கு எதிராக சிக்கல்கள் வருது, அரசு ஆதரிக்கக்கூடிய நீங்களே அதுக்கு பொறுப்பேற்பீங்களா? அப்போ இந்த நெருக்கடி ரொம்ப நாள் ஓடாது. இன்னொன்று, விஜயை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் அவர் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டி இருக்குது. இப்போ பரந்தூர் இஷ்யூ எடுத்துக்கோங்க. பரந்தூர் பிரச்சனையில் அவர் என்ன சொன்னார்? நானே நேரடியாக போய் முதலமைச்சரிடம் முறையிடுவேன், பரந்தூர் திட்டம் வேண்டாம். இன்னைக்கு பரந்தூர் இஷ்யூவில் தாவேகா கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்ன? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஃபண்டு எங்கேருந்து வரும் உங்களுக்கு? நீங்கள் சொன்ன திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணுன்றாரு, ஒயிட் பேப்பர் வெளியிடுன்றார். அது கரெக்ட்.
5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாறும்பொழுது வெள்ளை அறிக்கை வேண்டும். நீங்க வெளியிட்டீங்கல்ல, பிடிஆர் இன்னைக்கு வெளியிடும்போது தான் வெள்ளை அறிக்கைன்ற ஒரு கான்செப்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த 5 ஆண்டுகள் என்ன நடந்திருக்கிறது ஒரு வெள்ளை அறிக்கை வரட்டும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு வந்து வரும்பொழுது அவர் அவகாசம் கேட்டிருக்காரு. 6 மாதங்கள் கழித்து தான் உங்களுக்கு வந்து எந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுன்றது கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு. ஃபண்ட்ஸ் கிடையாது. அதுல நிர்வாக ரீதியான சிக்கல்களும் மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதை எளிதாக அவரால் எதிர்கொள்ள முடியும். அவருக்கு வாக்களித்த மக்களுக்கு அவரால் சமாதானம் செய்து கொள்ள முடியும். இப்போ நீங்க சொல்றது மத்திய அரசை எதிர்க்க வேண்டிய விஷயத்துல அவர் கான்கிரீட்டா இல்லைன்னா அரசுக்கான சிக்கல் வந்துடும். அதுதான் பிரதான எதிர்ப்பதில் கான்கிரீட்ன்றது யாருடைய அளவுகோல்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த இடதுசாரிகள் விசிகா வந்து இவங்க அக்ரெசிவ் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல இருக்கிறதால ஸ்டாலின் கவர்மெண்ட் சில காம்ப்ரமைஸ் பண்ணும்போது சாஃப்டா இருந்த மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ராஜ்நாத் சிங் அழைத்து வந்து கலைஞர் நாணய வெளியீட்டு விழா பண்ணாங்க அவங்க வந்து. அப்ப இந்த தலைவர்கள் எல்லாம் முதல் வரிசையில் அமர்ந்திருந்தாங்க. இன்னைக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மத்திய அமைச்சர்கள் யாராவது வராங்க, விஜய் அழைக்கிறார், அவங்க முதலமைச்சர் விஜய் அழைக்கிறார்னா இவர்களை ஒப்புக்கொள்வார்களா? ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. இது வந்து ஒரு ரொம்ப நாள் இந்த அலைன்ஸ் கோட்டி சொன்னதான் இட்ஸ் ஆன் வென்டிலேட்டர். ஏன்னா இவங்களோட பொலிட்டிக்கல் பொசிஷன் இந்த கவர்மெண்ட் ரொம்ப நாளைக்கு ஓட விடாது. இல்ல இப்ப உடச்சே பேசலாம். அதிமுக ஆதரவை பெறுவதுதான் திரு விஜய்க்கு நல்லது. அதுதான் நல்லதுன்னு நான் சொல்லல. இல்ல பொலிட்டிக்கலி நல்லது அப்படி புரிஞ்சுக்கலாம். பொலிட்டிக்கலி நல்லதோ கேட்டா அதை கூட நான் சொல்ல முடியாது. நம்பர்ஸ் கேம்ல இந்த கவர்மெண்ட்டுக்கு இப்படி ஃப்ரேம் பண்ணுங்க கார்த்திகேயன் உங்க கொஸ்டினை பண்ணிக்கணும். அதாவது வந்து பொலிட்டிக்கலி ஸ்பீக்கிங் அவருக்கு ஒரு 6-8 சீட்டு குறையுது இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து. அந்த நம்பர்ஸ் எங்க இருந்து வரும்? ஏடிஎம்கே கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். நான் அதோட நிறுத்திக்கிறேன். அது நல்லதா கெட்டதா அது எக்கடோ கட்டு போட்டும், மேண்டேட் கிடையாது. அப்படி ஒருவேளை ஏடிஎம்கேல இருந்து உடச்சி இவங்க 25 பேர் இப்ப நேத்துல இருந்து வந்திருக்க ரூமர் என்ன, சிவி சண்முகம் வேலுமணி எல்லாம் பேசுறாங்க 25 எம்எல்ஏ 30 எம்எல்ஏ வராங்கன்றாங்க. அப்படி வந்தீங்கன்னா அது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. ஆனா ஸ்டெபிலிட்டி அந்த கவர்மெண்ட் கிடைக்குமானா அவங்க பார்வையில அதுதான் இல்ல. கரெக்ட். இப்ப நம்ம இப்ப இந்த கட்சிகளுக்கு பேசணும்ல, விசிகா, ஆமா, இடதுசாரிகள், ஐயுஎம்எலுக்கு திமுக கூட்டணியிலிருந்து முறித்து கொண்டு வந்து ஆதரவை கொடுத்திருந்தா லாஜிக்கலி இது கரெக்ட்னு பேசலாம். இப்போ திரு சிவி சண்முகம் தலைமையில ஒரு குரூப் வராங்க அப்படின்னா அவங்க என்ன அறிவிச்சுட்டு வரணும்? பாஜக கூட்டணியில இருந்து நாங்கள் துண்டித்து கொண்டோம், அதனால நாங்க வந்து சேர்றோம், அப்பதான் ஒரு மதச்சார்பற்ற ஒரு செக்குலர் பெர்செப்ஷன் திரு விஜய் அரசுக்கு கிடைக்கும்னு சொல்லணும். அப்படிதானே? அது எப்படி சொல்லுவாங்க? இல்ல சொல்லணும், அதானே லாஜிக்கலி கரெக்ட். அது எப்படி சொல்லுவாங்க? மோடிக்கு எதிராக ஒரு வார்த்தை சிவி சண்முகமோ எஸ்பி வேலுமணியோ விஜய் பாஸ்கரோ சொல்லிடுவாங்களா? எவ்வளவு கிளீன் கவர்மெண்ட்டை கொடுத்தாங்க அவங்க எல்லாம். சொல்ல மாட்டாங்கன்னா அது அப்ப மதச்சார்பற்ற அரசு இல்லைன்னு அந்த வார்த்தையே போயிடும். அவ்வளவுதான். ஏன்னா பாஜக உள்ள இருக்கு. இது ரொம்ப அதாவது catch 22 சிச்சுவேஷன். இந்த 6 பேரை வச்சுக்கிட்டு இவரால ஆள முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. அப்போ நீங்க திரு சிவி சண்முகம் தலைமையில ஒரு குரூப் வந்தாங்கன்னா கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை திரு விஜய் நியாயப்படி ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னா நான் சொல்லலங்க. இல்ல என் வாயில இருந்து தீர்ப்பு எதிர்பார்க்காதீங்க. நான் சொல்றது பொலிட்டிக்கலி தான் சார் பேசுறோம். இல்ல கார்த்திகேயன், ப்ராபபிலிட்டி இல்ல சார் எல்லாமே நீங்க முடிந்த முடிவாக சொல்றீங்கன்னு இல்ல. பொலிட்டிக்கலா ஒரு டிபேட்டுக்காக அனலைஸ் பண்றோம், டீகோட் பண்றோம். இப்ப பேசுறத வச்சு நம்ம பார்க்கும்போது பாஜக கூட்டணியில நாங்க இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமியோட எங்களுக்கு முரண்பாடு இருக்கு, நாங்க வெளியில வர்றோம், திரு விஜய் ஆதரிக்கிறோம்னு சொன்னாதானே அது மதச்சார்பற்ற அரசு. மதச்சார்பற்ற அரசுன்றதை அவர் வலியுறுத்தினால் சொல்லிட்டாரு. இன்னைக்கு பதவியேற்ற அதுதான் வழி, வேற வழி கிடையாது உங்களுக்கு. ஆனா அது அவ்வளவு ஈஸியும் கிடையாது. ஆனா இந்த 6 பேரை நம்பி ஓட்டவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயம். இல்ல எல்லாமே நீங்க சொல்றீங்க, நீங்க முடிவெடுக்கிறீங்க தான் கார்த்திகேயன் நான் சொல்ல முடியும். நம்ம கவர்மெண்ட்டுக்கு நல்லது நான் எப்படி சொல்ல முடியும்? இல்ல சார், நாம அப்படி பேசவே முடியாது. ஆனா ஃபேக்சுவலா ஒரு மதச்சார்பற்ற அரசுனா பாஜக உறவை துண்டிச்சிட்டு வந்தா தானே அது நேச்சுரலி. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி.